உலகத்தில் நிறைய சுகங்கள் உண்டு. சில சுகங்கள் நமக்கு போதையாகவே அனுப்புவது உண்டு. சார், மந்தி சாப்பிட்றதுக்கு காரைக்காலுக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்க சார். அது ஒரு போதை. மனைவி ஒரு போதை, பெரிய போதை. எல்லாம் சொல்றான், நான் இறக்குன வேதத்தை கொஞ்சம் ஓதிப்பாரு. இந்த மனைவியை விட, இந்த உணவை விட, இந்த உலகத்தை விட பின்னாடியே போவ, அதுக்கு பின்னாடியே போவ. என்னுடைய குரான் சர்க்கிள்ல உள்ள பிள்ளைகள் சும்மா இப்படி ஓதணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஜுசு ஒரு மாசத்துக்கு ஒரு குரான் முடிச்சுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு 3 ஜுசு, 10 நாளைக்கு ஒரு குரான். அதை விட மேல வந்தான். சொன்னான், ஒரு நாளைக்கு 5 ஜுசு சார், ஒரு வாரத்துக்கு ஒரு குரான் சார். இன்னைக்கும் ஓதிய பெரிய சர்க்கிள். அவங்க சொல்றாங்க, ஹஸ்ரத், இந்த வேலை எனக்கு இப்படி நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது. நாங்க பாட்டுக்கும் போயிட்டே இருக்கோம். நாங்க எதுக்கு பின்னாடியும் நிக்கிறது இல்லை. ஆனால் மிக தெளிவாக இந்த நாள்ல 5 ஜுசு ஓதலாம், 5 ஜுசு ஓதிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு குரான். ரொம்ப ரொம்ப நிம்மதியா அல்லாஹ் இங்க வச்சிருக்கான். எந்த குறையும் எங்களுக்கு இல்ல. குறை இல்லாதது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அத்தனை அனுபவிக்கிறோம். நாங்க எங்க பிள்ளைகளுடைய அந்த செய்தி என்னைக்குதான் நாங்க புரிகிறோங்கிறா. உங்களால முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒரு எண்ணம். நான் இனி இந்த பாதையில் மாற வேண்டும். ஓதி பாருங்க, அப்புறம் என்ன இருக்குன்னு அதுக்குள்ள தெரியும்.